ஹலோ காய்ஸ், நம்ம சிவகார்த்திகேயனோட அடுத்த மூவி அவரோட அடுத்த படத்துக்கான ஒரு சூப்பரான வேற லெவல் அப்டேட்டோட தான் இப்போ வந்திருக்கேன். சோ அந்த எதிர்பார்க்காத கொலை மாசான அப்டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. SK26 பராசக்திக்கு அப்புறம் நம்ம SK ஒரு ரூரல் சப்ஜெக்டை எடுத்திருக்காரு. அதாவது வருத்தப்படாத வாலிபர் சங்கம் ரஜினி முருகன் சீமராஜா மாதிரி இந்த படமும் இருக்க போது கிராமத்தை மையமா வச்சு இந்த படத்தை சூப்பரா எடுக்க போறாங்க. இப்ப ரீசெண்டா நம்ம SK ஃபுல் அண்ட் ஃபுல்லா சீரியஸான மூவில தான் நடிச்சிட்டு இருக்காரு. அந்த ஜெனர்ல இருந்து இப்ப வெளியே வந்துட்டாரு. சோ இந்த படமுமே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி கிராமத்துக்குள்ள நடக்கிற கதைக்களமா இருக்க போது நம்ம ராதிகாவோட தாய் கிழவி அப்படிங்கிற படத்தை எடுத்திருக்கிற சிவகுமார் முருகேசன் இந்த படத்தை இயக்க போறாரு. அந்த தாய் கிழவி படத்தை நம்ம SK தான் ப்ரொடியூஸ் பண்ணிருக்காரு. சிவகுமார் முருகேசனுக்கு தாய் கிழவி தான் ஃபர்ஸ்ட் படம். தாய் கிழவி படம் இன்னும் ரிலீஸே ஆகல. அதுக்குள்ள நம்ம SK அந்த இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாரு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா தாய் கிழவி படம் வேற லெவல்ல இருக்கும் போல. பிப்ரவரி 27 இந்த தாய் கிழவி வேற லெவல்ல இறங்க போகுது. SK தாய் கிழவி படத்தை பார்த்துட்டு இயக்குனர்கிட்ட கேட்டிருக்காரு, நமக்கு ஏதாச்சும் ஒரு கதையை ரெடி பண்ணுங்க, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம் சொல்லிருக்காரு. இந்த ஒரு ரீசனால தான் SK26 இப்ப தாறுமாறா அன்எக்ஸ்பெக்டடா நடந்திருக்கு. நம்ம கமல்ஹாசன் தான் இந்த படத்தை தயாரிக்க போறாரு. அமரன் படத்தையும் RKFI தான் தயாரிச்சிருந்தாங்க. சோ திரும்பவுமே ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறனால ஒரு பயங்கரமான எதிர்பார்ப்பு இந்த படத்து மேல இருக்கு. நேத்து படத்துக்கான ஃபர்ஸ்ட் லுக்க வேற லெவல்ல இறக்கிருந்தாங்க. மூவி நேம் செயோன். முருகனை பேஸ் பண்ணி படத்துக்கான கதைக்களம் அமைஞ்சிருக்கு. செயோன்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டா, பழமையான சங்க காலத்துல திருமுருகாற்று அப்படிங்கிற ஒரு புக் இருக்கு. அந்த திருமுருகாற்று படை புக்ல கடவுள் முருகனை சேயோன் தான் கூப்பிடுவாங்க. சோ அந்த ஒரு பேரை இங்க அப்படியே டைட்டிலா வச்சுட்டாங்க. இந்த ஃபர்ஸ்ட் லுக்கே சூப்பரா வேற லெவல்ல தான் இருக்கு. நம்ம SK கையில அருவாவோட உட்கார்ந்திருக்காரு. நிறைய மைல்களுக்கு நடுவுல உட்கார்ந்திருக்காரு. இந்த ஃபர்ஸ்ட் லுக் டாப் நாச்சா இருக்கு. இன்னைக்கு காலையில படத்துக்கான கிளிம்ஸ் வீடியோவை சூப்பரா இறக்கிருக்காங்க. நம்ம சிவகார்த்திகேயன் இந்த படத்துல முருகரோட பக்தரா வருவாரு போல. ரொம்ப தீவிர பக்தரா காமிக்கிறாங்க. அதே மாதிரி கிளிம்ஸ்ல வந்த விஷுவலும் வேற லெவல்ல இருந்துச்சு. நம்ம சந்தோஷ் நாராயணன் SK கூட ஃபர்ஸ்ட் டைம் இணைஞ்சிருக்காரு. அந்த கிளிம்ஸ் வீடியோல வந்த BGM கொலை மாசா கூஸ் பம்ப்ஸா இருந்துச்சு. டயலாக்ஸும் செம்மையா இருந்துச்சு. இந்த பாட்டி சொல்ற OG இஸ் பேக் இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். இந்த கிளிம்ஸ் வீடியோ பார்க்கும்போதே படம் இப்படி தான் இருக்குன்னு ஒரு கிளாரிஃபிகேஷனை முன்னாடியே தந்துட்டாங்க. ஒரு பக்காவான ரூரல் கமர்ஷியல் படமா இது ரெடியாக போகுது. மாஸ் ஆக்ஷன் காமெடின்னு எல்லாமே இந்த படத்துக்குள்ள இருக்க போகுது. கிளிம்ஸோட எண்ட்ல படத்துக்கான ரிலீஸையும் அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ரிலீஸ் மந்த் மட்டும் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. வர அக்டோபர் மாசம் இந்த சேயோன் படம் வேற லெவல்ல இறங்க போகுது. ஒரு குயிக்கான ப்ராஜெக்டா இதை எடுக்க போறாங்க. காந்தா மூவில வந்த பாக்கியஸ்ரீ இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் பண்றதா அப்டேட் வந்திருக்கு. படத்துல ஹீரோயினியா வருவாங்கன்னு சொல்லப்படுது. சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம SK ஓட ஃபேன்ஸ்க்கு இந்த சேயோன் ஒரு பயங்கரமான ட்ரீட்டா கண்டிப்பா அமையும். சோ காத்திருந்து பார்ப்போம். நம்ம சிவகார்த்திகேயனோட ரசிகர்கள் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா முருகான்னு ஒரே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.